ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக பக்கத்து ஸ்டேட்டான நியூ ஹாம்ப்ஷயர் மூவ் ஆகிருக்கோம். நேஷ்வான்ற பிளேஸில் தான் இப்போ இருக்கோம். இங்கே ரிவர் வியூ கார்டன் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து வீடு எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸஸ், அதாவது காண்டோனியம், டவுன் ஹவுஸ் இந்த மாதிரியும் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல்லையும் இருக்குது. நாங்கள் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா காண்டோனியம் டைப்பு, அதாவது டவுன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப்பு தான். ஸோ இதுதான் அப்பார்ட்மெண்ட் வியூ, இப்படி தான் இருக்கும். இங்கே படிக்கட்டு இருக்கு இல்லையா, இது வழியாக தான் ஏறி வரணும். நம்ம வீடு பார்த்திங்கன்னா நம்பர் 16. இந்த வீட்டில் தான் வந்து இந்த வீடு தான் எடுத்திருக்கோம். சரி, எப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 கதவு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இதோ இங்கே பாருங்கள், அந்த நெட்டட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை திறந்து தான் உள்ளே இருக்க டோரை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஆக்சுவலி மெயின் டோரு. மெயின் டோருக்கு அப்படியே வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு குட்டி கிளாசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கோட்லாம் ஹேங் பண்ணுற கிளாசெட்டு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கீலாம் மாட்டுறதுக்கு கீ ஹோல்டர் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பழைய வீட்டிலே இருந்தது தான், அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணது தான். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கோட் அதெல்லாம் அதிகமாக வந்து வின்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஷூ ரேக்கு வச்சுக்கலான்ட்டு அந்த ஆர்கனைசர் மாதிரி நாங்கள் ஷூ ரேக், அப்புறம் வேக்யூம், ஸ்ட்ரோலரு, அப்புறம் சாக்ஸ் எல்லாம் இந்த ஆர்கனைசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் ஸ்னோ க்ளீன் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது இப்போ தேவைப்படாது, வின்டரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலோட ஓவர் வியூ இது தான், இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி வீடியோவில் தெரியுது, பட் குட்டியாக தான் இருக்கும் ஹாலு. இந்த வீடு பார்த்திங்கன்னா டவுன் ஹவுஸ் இல்லையா, கீழே வந்து ஹால், கிச்சன் மட்டும்தான் இருக்குது. பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா மாடியில் தான் இருக்கும். ஏசி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் சோஃபா வந்து எல் ஷேப் சோஃபாவா இப்படி போடலான்னு தான் இருந்தோம். பட் இப்படி போட்டால் ஏசி வந்து சுத்தமாக காற்றே வராத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து அப்படியே டைரெக்டாக அப்படியே வச்சிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாகவே. பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது மாற்ற முடிஞ்சால் பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஜன்னலும் பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறப்போ. வெளியில் வந்து அந்த நாங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கோம். ஸோ அங்கே வந்து ரோட் வியூவும் தெரியும், அப்பார்ட்மெண்ட் வியூவும் தெரியும். மேலே பார்த்திங்கன்னா இங்கே பழைய வீட்டில் யூஸ் பண்ண அந்த ஷெல்ஃப்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அடித்து கொஞ்சம் திங்ஸ்லாம், எங்களோட ஃபோட்டோ, அந்த பில்லோலாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு டிவி வந்து இங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தான் வைக்க முடியும் ஆப்வியஸாக, வேறு எங்கேயுமே ஆப்ஷனே இல்லை. ஸோ சோஃபா போட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா டிவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா தஷ்வினோட டாய்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீடு எப்பயுமே இப்படி தான் இருக்கும்னா இல்லை, கலைஞ்சிடும். சம்டைம்ஸ் பசங்க எங்கேயா வெளில போய் விளையாடுறாங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் நான் எடுத்து வைப்பேன். இங்கே வந்து தஷ்வினோட கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன், அந்த வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஹாலோட ஓவரால் வியூ இது தான். நெக்ஸ்ட்டு டிவிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கேபினட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்க, பேப்பர் டவல் அந்த மாதிரி. லைட் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட்டு புல் பண்ணாலே போதும், லைட்டு ஆன் ஆகிடும். இங்கேயே பார்த்திங்கன்னா கீழே டாய்ஸ் தான், வெளியில் வைக்கிறதுக்கு ரொம்ப இடம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் டாய்ஸ் இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி போட்டு இங்கே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாட்டர்லாம் இங்கே வெளியிலேருந்து காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த வாட்டரு, அப்புறம் கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே ரொம்ப தேவைப்படாத ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டு மோஸ்ட்டாக தேவைப்படாது, மார்னிங் டைம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட்டு.
அப்புறம் இது வந்து அலாரம் வீட்டு அந்த அடுப்புலாம் ஏதாவது தீ பிடிச்சிச்சு, இதை புகை அதிகமாகிடுச்சுன்னா அடிக்கும் இல்லையா, அந்த இதுதான். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து எங்களோட பூஜை கேபினெட்டு. லாஸ்ட்டு பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேங்கிங் வாலில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். சரி இந்த வாட்டி வந்து ஒரு கேபினெட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டு இது மார்க்கெட் ப்ளேஸில் தான் வாங்கியிருந்தோம் இந்த கேபினெட்டு. இது ஆக்சுவலி வந்து ஒரு டிவி என்டர்டெயின்மெண்ட் டேபிள் மாதிரி அழகாக நம்ம எடுத்து டோர் கூட வந்து இப்படி தள்ளனா உள்ளே போயிடும். ஸோ இங்கே தான் வந்து பூஜை ரூம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூஜை ரூம் செட்டப் பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இங்கே வந்து அதாவது ரொம்ப பழைய காலத்தில் வந்து டிவி கேபினட் இல்லை ஒர்க் ஸ்டேஷனாக வச்சுருப்பாங்க போல். இப்போ வந்து யூஸ் ஆகிறது இல்லையா, இப்போ வர டிவிலாம் இந்த மாதிரிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இது மார்க்கெட் ப்ளேஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து என்ன கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பட் இந்த பூஜை ரூம் செட் பண்ணவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மாதிரி பிளேஸில் வந்து பூஜை ரூம் செட் பண்ணது. இப்போ இந்த பூஜை ரூம் வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கோம். அந்த 2 சோஃபா இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கிடச்சா அந்த கார்னரில் போட்டுடலான்ட்டு இருக்க ஐடியா பார்ப்போம். அப்புறம் கிச்சன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் அந்த பூஜை ரூம் வச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து அந்த டைனிங் டேபிள் வந்து மடக்கி கூட வச்சுக்கலாம், நம்ம வேணும்னா மடக்கிக்கலாம். ஸோ அதை வந்து மடக்கி சின்னதாக்கி ஜஸ்ட் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒயர்டு ஷெல்ஃப் வந்து காஸ்கோவில் வாங்கிட்டு வந்து முன்னே இருந்த வீட்லேயே வந்து கிச்சனில் வந்து வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அதை வந்து இந்த ஏரியாவுக்கு தான் கொஞ்சம் ஆப்டாச்சு. இங்கே தான் வைக்க முடியும், வேறு எங்கேயுமே ஸ்பேஸே இல்லை. ஸோ அதனால் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி அவனும் வைக்கிறதுக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ அவனும் அந்த ஒயர் ஷெல்ஃப்லேயே வச்சு அரிசி எண்ணெய் அதுமாதிரி இங்கே பேண்ட்ரியும் தனியாக இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சம் மல்லிகை பொருள் அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி தான். ஏன்னா லாஸ்ட் இருந்த வீட்டில் வந்து ஹாலில் அப்படி கிச்சன் அட்டாச்சாக இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் கிச்சன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அதே ஒயிட்டு அந்த கேஸ் ஸ்டவ் தான், அதே ஒயிட் ஃப்ரிட்ஜு. அங்கேருந்து மோஸ்ட்டாக இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வு ஃப்ரிட்ஜு டிஷ் வாஷரு எல்லாமே தந்துடுவாங்க. இங்கே இருக்க மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் தெரியும். இது நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிச்சன் சிங்க்கு இந்த கீழே கேபினட் எல்லாமே நிறையா தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு ஓகே தான் சொல்லுவேன் இந்த கிச்சனு. எங்களுக்கு பழைய வீட்டில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கன்ஜஸ்டட் மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் வந்து பேக்யார்டு. லாஸ்ட் இருந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேட்டியோவே இல்லை. இங்கே வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா பேக்யார்டு வச்சு நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை இங்கே. ஸோ சொல்லப்போனால் நல்ல ஸ்பேஷியஸான பேக்யார்டு எங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. 2 செடியும் இருந்துச்சு. இது வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுருந்தாங்களா இல்லை ஃபஸ்ட்டு இங்கே இருந்தவங்க வந்து வச்சுருக்காங்களான்னு தெரியல. வாட்டர் வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா இங்கே முயல்லாம் அதிகமாக வரும், பறவைகளும் வரும். ஸோ சம்டைம்ஸ் அது வந்து குடிக்கும், எப்பயுமே குடிக்கும்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வச்சுருக்கோம். பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் பேக்யார்டு. அப்புறம் இந்த கிளாத் ட்ரையிங் ரேக் வச்சுருக்கோம். எப்பயாவது வந்து வெளியில் எடுத்து வச்சு ட்ரை பண்ணிக்குவோம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அலௌடு இல்லை. சம்டைம்ஸ் எப்பயாவது யாரும் இல்லை ஈவினிங் டைமுக்கு, அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து மாடிப்படி ஏறினா வந்து மேலே தான் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். மேலே போகிறதுக்கு வந்து ஸ்பேஸில் அந்த கார்னரில் கொஞ்சம் அந்த வால் ஷெல்ஃப் அடித்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் பழைய வீட்டில் இருந்தது தான். ஸோ அதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு இடம் இருக்க இடத்துலலாம் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். படிக்கட்டு வந்து ரொம்ப பெரிய படிக்கட்டுலாம் இல்லை, கொஞ்சம் சின்னது தான்.
அதனால் எப்பயும் ஏறி இறங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரெஸ்ட் ரூமுக்கு மேலே தான் வரணும். ஏன்னா கீழே வந்து ரெஸ்ட் ரூமே இல்லை, பாத்ரூமே இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பழகிருக்கு. ரெஸ்ட் ரூம் வந்து எப்பயுமே எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் அதே ஸ்டைல் தான். இதுதான் பழைய வீட்டில் ரெஸ்ட் ரூம் இருக்குள்ள அதே மாதிரி ஸ்டைல் தான். இன்னும் வந்து இந்த கேபினெட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த கேபினெட் உள்ளே நம்ம ப்ரெஷ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டப்பு பார்த்திங்கன்னா லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா பெரிய டப்பாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப குட்டி டப்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயே ஜன்னல் இருக்குது. இது வந்து ஓகேவாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பழைய அப்பார்ட்மெண்ட்லாம் அந்த காற்று ஏர் ஃப்ளோவே இருக்காது. பாத்ரூம் வந்து ஸ்மெல் இருக்குல்ல. இங்கே அந்த பிரச்சனை இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து பெட்ரூம் ரெண்டுமே ரொம்ப சின்னது. இந்த பெட்டு போட்டவுடனே பாருங்கள் பெட்ரூமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் பெட்ரூமே. 2 பெட்ரூமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது வீடு தான் வந்து கீழே மேலேயும் இருக்குது. பட் வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா கிளாசட் 2 ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு மிரருக்கே தனியாக வச்சுருப்போம் அங்கெல்லாம் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி. பட் மிரர் வந்து இங்கே வந்துடுது. இங்கே அதுமாதிரி கம்பி இந்த பாருங்கள், இந்த கம்பிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு. ஆக்சுவலி பழைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கேபினெட் இருக்குல்ல, அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தது வந்து ட்ரெஸ் எல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணி ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதுலேயுமே வந்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. எல்லா ரூம்லேயுமே ஜன்னல் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா வீடு கிட்டே வந்து மரம் இருக்குது. எப்பயுமே காற்று வந்து நல்லா அடிச்சிட்டே இருக்குது. அப்புறம் எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் கர்டைன் வந்து பழைய வீட்டிலலாம் வந்து போட்டு வச்சுருந்தோம் கர்டைனு. இங்கே வந்து கர்டைன் போடுற அவசியமே இருக்காது. இந்த இதுவே வந்து நல்லா டார்க்னஸ் கொடுக்குது. ஸோ இதே வந்து இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள், ஈஸியாகவும் இருக்குது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க. இந்த பிளைண்ட்ஸு பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே வந்து பிளைண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கத்து ரூம் போடலாம். இது வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூமு. இங்கே வந்து இன்னும் எதுவுமே செட் பண்ணலை இந்த ரூமில். ஆக்சுவலி 2 சிஸ்டம் இருந்துச்சு. ஆஃபீஸ் சிஸ்டம் மட்டும்தான் இப்போதைக்கு அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே செட்டே பண்ணலை. எல்லாம் அப்படியே இருக்குது. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. ஸோ அது வந்து போட்டு அது மேலே வந்து இன்னொரு அந்த பெரிய மானிட்டரை மட்டும் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த சேரு அதெல்லாம் அசம்பிளே பண்ணலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து அந்த பேக்யார்டோட விண்டோ இருக்கும் பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாக தெரியும். இதோட வியூவும் நல்லாயிருக்கும். இங்கேயும் அந்த பிளைண்ட்ஸ் இருக்குது. இதோ இங்கே தான் பாருங்கள், அந்த மானிட்டர் வந்து பெட்டு மேலே அப்படியே இருக்குது. கிளாஸட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் மிரர் வச்சு தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வெளியில் வந்தேன்னா 2 ரூமுக்கும் நடுவில் ஒரு இது மாதிரி கிளாசட் மாதிரி இருக்குது. இங்கே ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் வந்து அட்டிக்கும் இருக்குது. மேலே இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து இதுவும் வந்து பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி தான். இதை ஓப்பன் பண்ணி நம்ம மேலேயும் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நல்ல ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கான். இப்போ அட்டிக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இது நிறையா இந்த ஹாலிவுட் மூவிலெலாம் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து
அந்த ஹாரர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டிக் ஸ்பேஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு அந்த லேடரை வந்து ஃப்ளிப் பண்ணாலே போதும், ஈஸியாக ஏறி உள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம். நாங்கள் இப்போதைக்கு வந்து அந்த அட்டைப்பொட்டியெல்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும், ஃபினிஷ்டாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் அந்த தெர்மோக்கோலால் ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை மூடிட்டு அட்டிக்கை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷனாக இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிக்கட்டுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே போகிற மாதிரினா அங்கே லைட் போட்டு கீழே போகலாம். அதேமாரி கீழேயும் வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அவ்வளோதான். இந்த காண்டோனியம் டைப் டவுன் ஹவுஸ்னு சொல்லலாம். இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.